எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இடத்துல சீயோனை குறித்தும் எருசலேமை குறித்தும் எழுதுகிறார். நீங்கள் இந்த 51வது அதிகாரத்தினுடைய 23வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க. 51:23. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன். அல்லேலூயா. நமக்கு தெரியும், சீயோனும் எருசலேமும் வந்து மகிமையான ஒரு இடம். எருசலேம் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம், தேவன் அங்கு உலாவுகிற ஒரு ஆலயம் அங்கு இருக்கிறது. அல்லேலூயா. எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த எருசலேமினுடைய நிலைமை இப்போது எப்படி இருக்குதுன்னா, சத்துருக்கள் சொல்லுகிறார்கள், நீ குனி. அல்லேலூயா. நாங்கள் கடந்து போக உன்னுடைய முதுகை எங்களுக்கு வீதியாக்கு. ஹல்லேலூயா என்று அவர்களை சஞ்சலப்படுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. சத்துருனுடைய கையிலே பிடிபட்டு, நமக்கு தெரியும், யாரையும் பார்த்து யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, முதுகை காட்டுவோம், முதுகில் நான் நடக்கிறேன்னு. ஆனால் நம்ம வேறு ஒருவருடைய கண்ட்ரோலில், வேறு ஒருவரின் அடிமையாக மாறும்போது, சத்துருவின் கையில் அடிமையாக மாறும்போது, அதாவது ஒருத்தருக்கு நம்ம அடிமையாக இருந்தால் தான் அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கணும். அப்படி தானே? ஹல்லேலூயா. இந்த இடத்துல எருசலேமும் சீயோனும் சத்துருவின் கையில் அடிமையாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை குனிந்து போக பண்ணும். ஹல்லேலூயா. சிலர் நிந்திக்கிற வார்த்தைகள், நம்மை குறித்து நிந்திக்கிற வார்த்தைகள் நமக்கு தலை குனிவை உண்டு பண்ணும், குனிவை உண்டு பண்ண. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னாருடைய வாழ்க்கையில் பெண்ணினாளுடைய வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு குனிவை, மன சஞ்சலத்தை உண்டு பண்ணினது. ஹல்லேலூயா. அவள் தன்னுடைய ஆகாரத்தை புசியாதபடி அந்த வார்த்தைகள் அவளுடைய இருதயத்தை மடிய பண்ணினது. ஹல்லேலூயா. பல வேளைகளில் மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை தலைகுனிய செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்துருடைய செயல்கள் நம்மை தலைகுனிய செய்யும். நீங்கள் கிதியோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் விதைக்கிறதையெல்லாம் சத்துரு என்ன செய்வான்? எடுத்துக்கொண்டு போவான். ஒன்று அவர்களுக்கு கிடையாது. இந்த கிதியோனுடைய நாட்கள் அப்படி தான் இருந்தது. ஆகாரத்திற்கு அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய கிரியைகள் கிதியோன் மூலம் வெளிப்பட்டது. எல்லாரும் குனிந்து சத்துருக்கு பயந்து எப்படி நாம் நம்முடைய அதாவது ஆசீர்வாதத்தை காப்பாற்றிக் கொள்வது என்று தெரியாமல் சத்துருவுக்கு பயந்து இருக்கிற போது கிதியோன் என்கிற மனுஷன் எழும்பி போரடிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனே உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீயோனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, ஆனால் இன்னைக்கு அது இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அது எப்படி இருக்குன்னா, வீதியை போன்று இருக்கிறது. எல்லாரும் அதன் மேலே மிதித்து போகிறார்கள், வருகிறவர்களும் போகிறவர்களும். ஹல்லேலூயா. சீயோனை என்ன செய்கிறாங்க? மிதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோனே நீ உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹல்லேலூயா. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீர்கள்னு சொன்னால் அதனுடைய 4வது வசனத்தை பாருங்க. பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள். பூர்வத்தில் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, பூர்வத்தில் என்னுடைய ஜனங்கள் தங்கும்படி எங்கே போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. நமக்கு தெரியும், அவங்க போகும்போதெல்லாம் நன்றாக இருந்தது, சூழ்நிலைகள் நன்றாக இருந்தது, அவர்கள் கேட்டதெல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. கோசோ நாட்டை கேட்கிறார்கள், ஆடு மாடுகளுக்கு நல்லது என்று கேட்கிறார்கள். அதை பார்வன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். மேன்மையாக இருந்தார்கள். ஆனால் நாட்கள் சென்றது. படிப்படியாக அவர்கள் சத்துருக்கு அடிமையாக தொடங்கினாங்க. ஹல்லேலூயா. சத்துரு அவர்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தார். அது அடிமைத்தனம் அவர்கள் நடுவே வந்தபோது அவர்கள் உழைப்பை எல்லாம் என்ன செய்கிறான்? பார்வோன் பிடுங்கிக் கொள்கிறார். அவங்க உழைக்கிறாங்க, எவ்வளவோ உழைக்கிறாங்க, எவ்வளவோ ஓடுறாங்க, ஆனால் உழைப்பின் ஒரு பலனும் அவர்களுக்கு இல்லை. அதை நன்மையை அனுபவிக்கிறது எல்லாம் யாருன்னா சத்துரு. ஹல்லேலூயா. அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சத்துரு. ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாத்திராகமத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்கள் பெருமூச்சை கேட்டேன், அவர்கள் கூக்குரலை கேட்டேன். ஹல்லேலூயா. நாள் முழுவதும் உழைக்கிறாங்க, நாளெல்லாம் உழைப்பு. ஹல்லேலூயா. என்ன கடினமான வேலை,
அவங்களுக்கு கட்டிடங்கள் கட்டணும், அவங்கள வச்சு சிட்டியெல்லாம் கட்டுறாங்க. ஆனால் இவங்க வீடை பார்த்தா இந்த உழைக்கிற, அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை கொடுத்து உழைக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை. ஹல்லேலூயா. அது ஒரு வருடம் கிடையாது, ஒரு 10 மாதம் கிடையாது, தலைமுறை தலைமுறையாய், ஹல்லேலூயா, தலைமுறை தலைமுறையாய் தொடருகிற ஒரு அடிமைத்தனம். யாருடைய வாழ்க்கைனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கள் தேவனை நோக்கி கதறுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா மோசே என்கிறதான ஒரு மனிதனை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மோசே என்பவர் எப்படிப்பட்டவர்னா, எந்த சத்ரு அவர்களை ஒடுக்கி கொண்டிருந்தானோ அந்த சத்ருவின் கரங்களிலே வளர்ந்து தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தது நிமித்தம் தன்னுடைய நல் வாழ்க்கையை இழந்து வனாந்திரத்திற்கு ஓடிப்போன ஒரு மனிதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருந்தது, ஒரு செழிப்பான வாழ்க்கை இருந்தது. மோசே நினைச்சிருந்தா அவ எகிப்தியனுக்கு இஸ்ரவேல் அடிமை தானே, அடிச்சுட்டு போகட்டுமே, நமக்கு என்ன, நாம நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம், அரண்மனை வாழ்க்கையை நாமே விட்டு கொடுக்க வேண்டும் என்று மோசே நினைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிதிக்கிற சத்துருவை எதிர்க்க ஒருவர் எழும்பினார். அவர் எழும்பல, ஆண்டவர் அவரை எழுப்பினார். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா முட்செடி பற்றி எறிகிறதை கண்டு மோசே வருகிறார். மோசேட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நீங்க மோசேனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, மோசே தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்தாலும் தேவனுக்கும் மோசேக்கும் என்ன இல்லை, தொடர்பு இல்லை. ஹல்லேலூயா. மோசேக்கு தேவனை தெரியும், ஆபிரகாமின் தேவன் என்றும் ஈசாக்கின் தேவன் என்றும் யாக்கோபின் தேவன் என்றும் ஒருவர் இருக்கிறார் என்று தெரியும். ஆனால் அந்த மோசேக்கு தேவனோடு உறவாடுகிற ஒரு அனுபவம் கிடையாது. ஹல்லேலூயா. முட்செடியில் மோசேனுடைய ஜெபம் என்னன்னு சொன்னால், ஆண்டவரை என்னை விட்டு விடுங்க, ஹல்லேலூயா, இந்த வேலைக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், இந்த ஊழியத்திற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன் ஆண்டவரே. அதை விட என்னை விட திறமையான ஒருத்தரை, என்னை விட பேசுவதில் வல்லமை உள்ள ஒருத்தரை நீங்கள் என்ன செய்யுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க. இதுதான் மோசேனுடைய ஜெபம். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 3வது அதிகாரத்தில் மோசேனுடைய வாழ்க்கை தேவனோடு தொடர்பில்லாத ஒரு வாழ்க்கை. அதாவது ஜெபத்தை குறித்து நம்ம கேட்டோம். ஜெபத்தில் பல நிலைகள் இருக்கின்றன. ஹல்லேலூயா. இப்போ நம்ம 3 நேரமும் தானியேல் ஜெபித்தார் என்று சொல்லி 3 நேரம் என்ன பண்ணலாம், ஸ்தோத்திரம் இயேசப்பா என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை 3 நேரம் செய்யலாம், தவறல்ல. ஆனால் நாம் ஜெபிக்கிற போது ஆண்டவரோடு உறவாடுகிறோமா? ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பாலங்கிச்சோ அவர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை போன்று, நம்மை போன்று, அதாவது ஒரு நபர் என்கிறதான ஒரு கருத்தை விளக்குவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அவருடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார். ஆனால் பாலங்கிச்சோ அவர் ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக, அவருக்கு அவருடைய குடும்பத்தை பற்றின ஒரு நினைப்புமே கிடையாது. எப்போயெல்லாம் ஃப்ரீயோ அவர் ஜெபிப்பார், ஊழியத்திற்கு ஓடுவார், ஊழியம் என்று ஓடிக்கொண்டே இருப்பார். இப்போ அவங்க மனைவி என்ன ஆனாங்கன்னா, அவங்க தனிமையிலே இருந்து பயங்கர மன கஷ்டத்துக்குள்ளாகி, அவங்களுக்கு ஒரு வேலை செய்வதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றுக்கும் ஒரு ஆர்வம் இல்லாமல் எப்போதும் அழுது கொண்டே இருப்பாங்களாம். அப்போ ஒரு முறை இவருடைய மாமியார் பாலங்கிச்சோவை கூப்பிட்டு சொன்னார், நீ ஏன்னா மாமியாரை பார்த்து அவருக்கு ரொம்ப பயம். ஹல்லேலூயா. மதிப்பும் பயமும் உண்டு. ஹல்லேலூயா. அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். நீ உன்னுடைய மனைவிக்காக கொஞ்ச நேரம் என்ன செய்யணும், ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னார். அப்போது பாலங்கிச்சோ முடிவு பண்ணாராம், சரி ஒரு நாள் என்ன செய்வேன், நான் இருப்பேன் அப்படின்னு. ஆனால் அந்த நாளிலும் அவர் ஒரு மீட்டிங்க்கு டேட்டு கொடுத்துருந்தார். மனைவிக்கு வாக்குறுதி கொடுத்ததுனால மீட்டிங் போகலை. அவருக்கு ரொம்ப மன கஷ்டம், மீட்டிங் போக முடியலை. அப்போது அவங்க மனைவி இவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறாங்களா, இவருடைய மனதெல்லாம் மீட்டிங் போகலேனே இருந்துதான். ஆனால் அந்த வாரத்தில் மனைவியுடைய செயல்பாடுகளில் மாற்றம் வர ஆரம்பித்து தான். எப்போதும் அழுது கொண்டு இருக்கிற அவங்க மனைவி காமாக தொடங்கினாங்களா, சந்தோஷமாக இருக்க தொடங்கினாங்களா, அவங்க நார்மலாக ஆக தொடங்கினாங்களா. அப்போ அவர் அதை சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். நம்ம அவரை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆவியானவரேன்னு எல்லாம் சொல்லுவோம், பாடுவோம். ஆனால் அவரை ஒரு நபராக நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க மாட்டோம்.
அப்படிதானே? நம்ம நினைக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆவி என்று நமக்கு தோணும். அவர் ஒரு காற்று மாதிரி வந்துட்டு போவார் அப்படின்னு நமக்கு சில வேளை தோணும். ஒரு மனிதனாக அவர் நமக்கு கற்பனை பண்ண முடிகிறதா? ஹல்லேலூயா. அப்போ அவர் அந்த எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர். அவரை நம்ம எப்படி நம்ம கூட ஒரு நபர் இருக்கும்போது அவங்க கூட பேசுவோம், அவங்கள ட்ரீட் பண்ணுவோமோ, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்ய வேண்டும்னா பரிசுத்த ஆவியானோட பேசணும், பரிசுத்த ஆவியானோட நடக்கணும்னு அவர் அந்த புத்தகத்தை எழுதியிருந்தார். இங்கே மோசேக்கும் தேவனுக்கு இடையிலுள்ள உறவுல மோசேக்கு ஒரு உறவும் தேவனோடு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட எல்லாம் அவர் என்ன நோ 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 சொல்லுகிற ஒரு ஜெபத்தை அவர் செய்கிறார். ஆண்டவர் கூப்பிடுகிறார், இல்லை ஆண்டவரே, நோ ஜெபம். அவருடைய வாழ்க்கையின் ஆரம்பம் ஒரு நோ ஜெபத்தில் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் 33வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னு சொன்னால், இந்த 3வது அதிகாரத்தில் இன்னும் ஒரு பகுதி என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவன் மோசையோடு பேசுகிற போது 6வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார். இப்போ மோசைக்கு ஆண்டவரை பார்க்கக்கூடிய தைரியம் இல்லை. ஏன்னா ஆண்டவரை அவனுக்கு தெரியாது, ஆண்டவரோட உறவு இல்லை. ஏதோ ஆண்டவர் கூப்பிட்டார், அதுக்கு ஒரு பதிலை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் 33வது அதிகாரத்தில் வரும்போது மோசேனுடைய வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. பாருங்க, அதனுடைய 13வது வசனத்தை வாசிங்க. 33:13. பாருங்க, இப்போ அவர் கேட்கிறார், எனக்கு உங்களை அறிய வேண்டும் ஆண்டவர். இதுதான் உறவாடுகிற ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நமக்கு ஒருத்தங்க ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள்ட்ட விசாரிப்போம், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எப்படி, உங்கள் வீடுங்க, அப்படிப்பா உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதெல்லாம் என்ன செய்வோம்? நம்ம கேட்போம். அப்புறம் அடுத்து என்ன செய்வோம்? அதை பொறுத்து அந்த நபரோடு நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுருக்கவா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். அதுவாக நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வைத்துக்கொள்ள நம்ம முடிவு செய்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த நபருக்கு ஃபோன் செய்வோம், இல்லை நம்ம நேரில் போய் அவங்கள பார்ப்போம், கூப்பிடுவோம், பேசுவோம். நேரத்தை என்ன செய்வோம்னா நம்ம அந்த நபரோடு செலவிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், 11வது வசனத்தை வாசிங்க. 33:11. பாருங்க, அன்னைக்கு மோசே ஆரம்பத்தில் அவனுடைய ஜெப வாழ்க்கையின் ஆரம்பத்தில் ஒரு ஆரம்ப நிலைமையில் அவன் என்ன பண்ணனான்னா ஆண்டவருக்கு பயந்து தன்னுடைய முகத்தை மூடினான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரோடு உறவாடுகிற இந்த மோசே என்ன செய்கிறாருன்னா முகமாய் பேசுகிறார். அல்லேலூயா. நீங்கள் அப்படியே இந்த யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அதனுடைய 24வது அதிகாரம் 18வது வசனம். இரவும் பகலும் 40 நாள் அவன் ஆண்டவரோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மோசேயினுடைய ஜெப வாழ்க்கை உறவாடுகிற அனுபவம். வெறும் ஜெபம் என்று சொல்லுகிற போது ஹல்லேலூயா, இந்த சாதா ஜெபங்கள் வல்லமைகளை கொண்டு வராது. ஹல்லேலூயா. உறவாடுகிற ஜெபம் தான் வல்லமையை சீயோனுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மேல் வீட்டு அறையில காத்திருந்து ஜெபித்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க காத்திருந்து வல்லமைக்காக காத்திருந்து ஜெபித்த போது வல்லமை இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதா ஜெபம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு ஏனோ தானோ என்று சொல்லுகிற ஜெபம் அல்ல, உறவாடுகிற ஜெபம் ஆண்டவருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு ஜெபம் அதிகமாக ஜெபம் பண்ணுனா ஆண்டவர் என்ன செய்திருவாரு? ஊழியத்துக்கு கூப்பிட்டுருவாரு, அதை இதை செய்ன்னு சொல்லிடுவாருன்னு சொல்லி பயம் அநேகருக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம லைட்டாக ஜெபம் பண்ணா அப்படி பேச மாட்டார் என்ன? ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும், கேட்கறது கிடைக்குது, சந்தோஷமான வாழ்க்கை, இது போதும். அதிகமாக ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஊழியத்திற்கு அழைத்து விடுவார்னு அநேகர் என்ன செய்வதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பயந்து பண்ணினாலும் பயப்படாமல் பண்ணாலும் ஊழிய அழைப்பு உங்கள் மேலே இருந்தால் ஆண்டவர் மோசே அழைத்த தேவன் ஏற்ற வேளையிலே உங்களை இழுத்து கொள்வார். ஹல்லேலூயா,
ஹalleluya. நீங்க ஒருவேளை வனாந்திரத்துல இப்போது ஆடுகளை ஓட்டி கொண்டிருக்கலாம். ஹalleluya. தேவனுக்கு உங்களுக்கு தொடர்பு இல்லையா இருக்கலாம். இல்ல ஆண்டவர் கேட்பதற்கு மாத்திரம் பதிலை சொல்லி நீங்கள் நடக்கலாம். ஆனா ஒரு ஊழிய அழைப்பு உங்க மேல இருந்தா ஒரு வல்லமை உங்க மேல வரும். ஹalleluya. ஊழிய அழைப்பு இருந்தா உங்க மேல என்ன வரும்? வல்லமை வரும். சீயோனே, நீ உன் வல்லமையை தரித்துக்கொள். ஹalleluya. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹalleluya. ஆண்டவருடைய வல்லமையை நான் தரித்து கொள்ளுவேன், ஆண்டவருடைய வல்லமையை நான் தரித்து கொள்வேன், அணிந்து கொள்ளுவேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதே மோசேயுடைய கூடையே அநேகர் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கா இருக்கிறாங்க. சிலர் மேகத்தை பார்க்குறாங்க, மேகம் இறங்கி நிற்கும். அப்போ அநேகரை என்ன செய்யறாங்க? மேகத்தை பார்க்கிற அனுபவத்தில் இருக்கிறாங்க. சிலரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 24வது வசனம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்க. 9-10. நாதாபும் இஸ்ரவேலுடைய மூப்பரில் 70 பேரும் ஏறிப்போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல் என்ற வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபுக்கு ஒப்பாகவும் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமா இருந்தாலும் எல்லாருக்கும் தேவனோடு உறவாடுகிற அனுபவம் கிடையாது. சிலருக்கு மேகத்தை பார்க்குறாங்க, மேகம் நிற்கும் போது அவங்க அந்த இடத்துல கூடாரம் அடித்திருப்பாங்க, மேகம் போகும்போது அவங்க அந்த தன்னுடைய யாத்திரையை தொடங்குவாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ அநேகர் மேகத்தை எல்லாம் பார்க்குறாங்க, ஆனால் மேகத்தின் நடுவே இருக்கிற தேவனோட அவங்களுக்கு என்ன இல்லை? உறவில்லை. நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் சிலர் எப்படி இருக்காங்கன்னா அதிசயங்களை காண்றாங்க, அற்புதங்களை காண்றாங்க, மன்னா வருது, காடை வருது, அவங்க வாழ்க்கையில் அதிசயங்களை பார்க்குறாங்க, அதிசயங்களை அனுபவிக்கிறாங்க. கர்த்தருடைய அதிசயங்களை என்ன செய்கிறாங்க? அனுபவிக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு என்ன இல்லை? தேவனோடு ஒரு உறவும் கிடையாது. இனி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அது அந்த 70 மூப்பர், மோசையும் ஆரோனும் 70 மூப்பர். அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த 70 மூப்பர்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது, மற்ற எல்லாரை விட ஒரு மேன்மையான அனுபவம். அவங்க என்னன்னா தேவனை தரிசிக்கிறார்கள். தரிசித்து எப்படி பார்க்குறாங்கன்னா அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளித்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் ஒரு காட்சி அவங்க என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அதாவது இந்த மேகத்தை பார்க்கிறவர்களை விட, அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களை விட இவங்களுக்கு கொஞ்சம் ஆவிக்குரிய அனுபவம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மேன்மையாக இருக்குது. ஆனால் இவர்களும் உறவாடுகிற அனுபவத்தில் என்ன செய்யல? வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம தரிசனங்களை பார்த்தாலும் நமக்கு அந்நிய பாஷை இருக்குன்னு சொன்னாலும் ஆண்டவருடைய அற்புதங்களை எல்லாம், அதாவது மிராக்குலஸ் அப்படின்னா அந்த மன்னா எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மன்னா என்ன செய்யுது? வானத்திலிருந்து பொழிந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாத்தியமற்ற அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் நாம் தேவனோடு நல்ல உறவாடுகிற அனுபவத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த லட்சத்தில் ஒருவருக்கு உண்டாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது மோசே. ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்து வேதம் குறிப்பிடவில்லை. ஹல்லேலூயா. அப்போ தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன் வல்லமையை பெற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அப்போஸ்தலர்களுக்கு முன்பே ஆண்டவர் பிசாசை துரத்த அதிகாரம் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. நோய்களை சுகமாக்க என்ன செய்தாரு? அதிகாரத்தை கொடுத்தார். ஆவியானவர் இறங்கி வரல, ஆனா அவங்க போய் ஊழியம் எல்லாம் செய்யும்போது பயங்கர அற்புதங்கள் நடந்தது, பிசாசு ஓடுனது, பயங்கர காரியங்கள் நடந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது தான் வல்லமை வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இப்போ நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆனா அநேகருக்குள் இருக்கிற வல்லமை நமக்குள்ள இல்லை. காரணம் தேவனோடு உறவாடுகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு இருக்கிறது என்று சொன்னாலும் அதிலும் அநேக படிநிலைகள் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பிள்ளை இருப்பான், கடைசி மதிப்பெண் எடுக்கிற ஒரு பிள்ளை இருப்பான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பான். ஹல்லேலூயா. அதுபோல அபிஷேகம் இருக்குதுன்னு சொன்னாலும் ஆழமான அபிஷேகங்கள் உண்டு, ஆழமான ஆவியானுடைய செயல்களை செய்கிற வல்லமைகள் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது நன்கு முதிர்ந்த ஆவிக்குரிய ஒரு நபருக்கு ஒருவரின் அந்நிய பாஷையை கேட்கும் போதே தெரியும் அவர் என்ன நிலைமையில இருக்கிறார், எந்த ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறார் என்று அவருக்கு அந்நிய பாஷையை கேட்கும் போதே புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு கிடைத்ததை வைத்து, நமக்கு இருக்கிற வல்லமையை வைத்து இது போதும், இதோ நம்ம பெரிய வல்லமையை பெற்றுக்கொண்டோம், இனி ஒன்று வேண்டான்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் அந்த வல்லமையை நாம் தரித்து கொள்ளணும், புதிதாக்கி கொள்ளணும், அந்த வல்லமையில இன்னும் வளரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
ஹalleluya. ஒரே இஸ்ரவேல் கூட்டம் தான், ஒரே ஜனங்கள் தான், எல்லாருக்கும் ஒரே ஆண்டவர் தான், ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அங்கு தேவனோடு உறவாடுகிற ஒருத்தர் தான் இருக்கிறாரு. ஹalleluya. அந்த ஒருத்தர் தான் வேணும், சத்துருவை துரத்த அந்த ஒருவர் தான் வேணும். ஹalleluya. அங்கு மேகத்தை பார்த்து கொண்டிருக்கிறவங்க வேண்டாம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த. ஹalleluya. பிரபைக்கு ஒத்த அந்த அனுபவத்தை கண்டவங்க வேண்டாம் ஆண்டவருக்கு. உறவாடுகிற ஒரு மோசே வேணும் லட்சக்கணக்கான ஜனங்களை விடுவிப்பதற்கு. ஹalleluya. 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 நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள், வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். ஹalleluya. ஹalleluya. நம்ம ஆலயத்துக்கு வருகிறதுனாலயோ 4 பாடல்களை பாடுவதனாலேயோ கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவதனால ஒன்றும் என்ன செய்யாது, இதுல நன்மை உண்டு. ஆனாலும் நாம் ஒரு வல்லமையான ஒருத்தங்களா இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையா செய்யணும்னா நமக்கு என்ன தேவை? வல்லமை தேவை. கொஞ்சம் பேர் பிசாசுகளை துரத்த போனாங்க, கொஞ்சம் யூதர்கள். இப்போ பிசாசு அவர்கள்ட்ட என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும், நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லி அவங்க ட்ரெஸ் எல்லாம் கீறி போட்டதுன்ற வேதத்துல வாசிக்கிறோம். ஹalleluya. 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 ஓ பிசாசுக்கு பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், அவங்கள்ட்ட வல்லமை இல்லாததினாலே பிசாசு என்ன செய்தான்? கீறி போட்டான். ஹalleluya. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வல்லமை உள்ள ஆண்டவரோடு உறவாடுகிற ஆண்டவரோடு நடக்கிற மோசேக்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பிரமாணங்களை எழுதி கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு மோசே மாத்திரம் தான் இங்க வரணும், வேற யாரும் இங்க வரக்கூடாது, இவருடைய எல்லைகள்ல கூட வரக்கூடாது. காரணம் அந்த பரிசுத்த தேவனை தரிசிக்க அவரோடு உறவாடுகிற ஒருவரால தான் என்ன செய்யும் முடியும். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஹalleluya. நம்மை மிதிக்கிற சத்துருவை நாம் மிதிக்க வேண்டும் என்று சொன்னார். சியோனுடைய வல்லமையை சியோன் தரித்து கொள்ள வேண்டும். ஹalleluya. இல்லைன்னா நமக்கும் வாழலாம், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யலாம், வாழலாம். ஆனா சத்துரு என்ன செய்வானா, முதுகுல ஏறி அவன் மிதித்து போவான். அவன் சொல்லுவான், நீ குனிப்பா, நான் நடந்து போகட்டும். ஹalleluya. வாழ்க்கையில் போராட்டங்கள் உங்களை நெருக்கி போடும். ஒன்றும் இல்லாம நீங்க நினைப்பீங்க, சரி கொஞ்சம் நான் வளர்ந்து வந்துட்டேன், கொஞ்சம் இதாயிட்டு, இனி என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறுவேன்னு நீங்க நினைக்கிற போது சத்ரு எல்லாவற்றையும் தகர்த்து உங்கள் முதுகில் அவன் நடந்து போகிற அனுபவம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வல்லமையை தரித்து கொள்ளணும். உங்க மனைவி அல்ல, உங்கள் பிள்ளைகள் அல்ல, உங்கள் கணவர் அல்ல, நீங்க வல்லமையை தரித்து கொள்ளணும். ஹalleluya. வல்லமையை தரித்தா மாத்திரம் போதாது. அடுத்தது சொல்லுகிறது, எருசலேமை வாசிங்க, ஏசாயா 52வது அதிகாரம். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். இந்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். யாத்திராகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. சாரி 28:2. ஹalleluya. யாத்திராகமம் 22 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. அப்போ வல்லமை வந்து விட்டது, ஒரு வல்லமை வந்து விட்டது. அடுத்து வர வேண்டியது பரிசுத்தம். ஹalleluya. இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதை சொல்லுகிறார், அலங்கார வஸ்திரம். நீங்க பாத்தீங்கன்னா 2வது வசனம் சொல்லுகிறது, தூசியை உதறி விட்டு எழும்பு. இப்போ வாழ்க்கை எதுல இருக்குது? எருசலேமுடைய வாழ்க்கை தூசி இருக்கிறது, வீதி. ஹalleluya. ஆனா இந்த எருசலேமுக்கு, இந்த சீயோனுக்கு மேன்மையான வாக்கு தத்தங்கள் உண்டு. ஹalleluya. மகாராஜா வாசம் அணிகிற ஸ்தலம். ஹalleluya. ஆனா இருக்கிற அனுபவமோ, இப்போது இருக்கிற அனுபவம் தூசி. ஹalleluya. தூசியில இருக்கிறாங்க. ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, அலங்கார வஸ்திரங்களை என்ன செய், உடுத்திக்கொள். எருசலேமிட ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமே உனக்கு ஒரு அலங்கார வஸ்திரம் இருக்கிறதே, உனக்கு ஒரு பரிசுத்த வஸ்திரம் இருக்கிறதே, தேவன் வாசம் பண்ணும்படியான ஒரு பரிசுத்த உன்னிடத்துல இருக்கிறது அல்லவா, அதை உடுத்திக்கொள். ஹalleluya. ஹalleluya. அப்போ வல்லமை இருக்கிற ஒருவருக்கு அடுத்த தேவை பரிசுத்தம். ஹalleluya. ஹalleluya. சிம்சோனுக்குள்ள வல்லமை இருந்தது, ஆனா அவருக்குள்ள பரிசுத்தம் இல்லையா இருந்தது. ஆகிலும் கடைசியில் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். ஹalleluya. ஆனா
நம்ம சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது வல்லமை உள்ள சிம்சோனுக்கு பரிசுத்தம் இல்லை. ஆனால் உடனே வல்லமை போகல. ஹல்லேலூயா. அப்பவும் ஒரு பெரிய காரியங்களை என்ன செய்தார்? செய்து கொண்டே இருந்தார். ஆனால் ஒரு நாள் வந்தது. அந்த நாள் பெலிஸ்தியர் அவன் கண்களை பிடுங்கி கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வல்லமை உள்ள ஒருவருக்கு பரிசுத்தமும் தேவை. ஹல்லேலூயா. தேவனோடு உள்ள ஐக்கியம் வல்லமையை கொண்டு வரும். பரிசுத்தம் அந்த வல்லமையை நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இன்றி யாருக்கும் என்ன பண்ண முடியாது? தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ தேவனை தரிசிப்பதற்கென்று ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. பரிசுத்தத்திலும் பல படிநிலைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் பரிசுத்தத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை. எல்லா சென்டென்ஸுக்கும் என்ன இருக்கும்? எல்லா காரியத்திற்கும் ஒரு முடிவு இருக்கும். ஆனால் வேதம் பரிசுத்தத்துக்கு சொல்லுது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாக. நீங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பரிசுத்தத்தை பற்றி இருந்த உங்களுக்கு ஒரு ஐடியா இப்போ இருக்காது. இப்போ நீங்கள் அதை விட பரிசுத்தம் ஆகியிருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 20 வருஷம் தாண்டும் போது இப்போது நீங்கள் இருக்கிறது தோணும், ஐயோ நான் அன்னைக்கு பாவியாக வாழ்ந்திருக்கிறேன்னு தோணும். ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தமாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஏசாயா என்ன செய்கிறார்? அவர் பயங்கர தீர்க்கதரிசி. எல்லாருக்கும் ஐயோ உனக்கையோ, அந்த நகரமே உனக்கையோன்னு பயங்கர தீர்க்க தரிசனம். யாரு? ஏசாயா தீர்க்கதரிசி. ஆனா தேவனை ஆலயத்தில் தரிசித்ததும் அவர் சொல்லுகிறார், ஐயோ அசுத்த உதடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில என்னைக்கு அவர் அசுத்தன் என்று அவருக்கு தோன்றிச்சுன்னா, ஆண்டவர் இறங்கி வந்தபோது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க முன்பு இருக்கிற வசனங்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐயோ ஐயோ என்று சொல்லி அவர் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். அப்படின்னு அவர் எல்லாரையும் பத்தி என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசனம் சொல்றாரு. ஐயோ உனக்கு ஐயோ, நீ அசுத்தேன். ஆனா 6வது அதிகாரத்துல ஆண்டவர் இறங்கி வந்தபோது, ஆண்டவரை தேவாலயத்துல பார்த்தபோது, தேவாலயத்துல அவருடைய வஸ்திர தொங்கல் நிறைந்திருந்த போது, ஹல்லேலூயா, அவர் சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நம்முடைய பரிசுத்தத்தை நம்ம அடுத்த விசுவாசி கூட கம்பேர் பண்ண வேண்டியது. ஹல்லேலூயா. அந்த அளவை விட நான் என்ன செய்கிறேன்? பரிசுத்தம் நம்ம ரூம்மேட்டோ கூட இல்லை, கம்பேர் பண்ண வேண்டியது ஆண்டவரோடு. என்னைக்கு நம்ம ஆண்டவரோடு நம்மை ஒப்புப்படுத்தி பார்க்குறோமோ அன்னைக்கு தான் தெரியும் நான் ஒரு பாவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு ஊழியக்கார அம்மா, அவங்க 10 வருட ஊழியத்தை முடித்த போது அவங்கள்ட்ட கேட்ட போது அவங்க சொன்னாங்க, நான் பாவி. 10 வருட ஊழியத்துல நான் உணர்ந்தது, நான் ஒரு பாவி. ஹல்லேலூயா. நான் ஒரு பாவின்னு நான் உணர்ந்தேன் அவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா 10 வருடம் முடிந்து ஆண்டவரோடு நெருங்க ஆண்டவருடைய பரிசுத்தத்தோடு நம்முடைய பரிசுத்தத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க அப்படி பார்க்க ஆரம்பிச்சதுனால தான் அவங்களுக்கு 10 வருட ஊழியம் முடிந்து அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்தது, நான் பாவி. ஹல்லேலூயா. தேவனோடு சேருகிற போது, தேவனோடு உறவாடுகிற போது நமக்கு ஒரு உணர்வு வரும், நான் ஒரு பாவி. ஹல்லேலூயா. வல்லமை, இந்த வல்லமை நிலை நிற்க பரிசுத்தம் வேணும். ஹல்லேலூயா. தூசியை உதறிவிட்டு நாம் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் தூசி ஒன்றும் தானாய் போகாது. ஹல்லேலூயா. தூசியை நம்ம என்ன செய்யணும்? தட்டி அதை விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. தூசி என்னை விட்டு நீ போ அப்படி சொன்னா ஒரு நாள் தூசி என்ன செய்யாது, இன்னும் தூசி தான் என்ன ஆகும், வரும். ஹல்லேலூயா. நாம் அதை தட்டி விட வேண்டும். நமக்கு தெரியும், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும் எந்த காரியத்தில் நாம் தவறுகிறோம் என்று நமக்கு தெரியும். ஹல்லேலூயா. நம்ம பெரிய கொலை பண்ணல, ஹல்லேலூயா, பெரிய பாம்பு கொண்டு போடலை, பெரிய ஒண்ணுமே பண்ணல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நமக்கு தெரியும், நம்முடைய இருதயத்துக்கு தெரியும் எந்த காரியத்தில் நான் பரிசுத்த குறைச்சலாக இருக்கிறேன், எந்த காரியத்தில் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன், எந்த காரியம் என்னுடைய சில நேரம் உங்களுக்கு அந்த காரியத்தில் உணர்வு இருக்கும். ஆனால் அந்த செயலை செய்கிற போது உங்களுக்கு என்ன செய்வீங்கன்னா, ஒரு அந்த பாவத்தை ஆர்வமாக செய்திருவீங்க. அது செய்து முடித்தது என்ன வரும்னா, ஒரு பெரிய ஒரு துக்கம் வரும். ஹல்லேலூயா. அப்புறம் உங்களுக்கு ஒரு இயலாமை தோணும். ஐயோ, நான் எவ்வளவு ஆராதிச்சேன், எவ்வளவு அதுக்கு முன்னாடி தான் ஒரு 2 நாள் முன்னாடி தான் உபவாசம் இருந்து நல்லா ஜோம் பண்ணியிருப்பீங்க. அடுத்தணும், நான் எவ்வளவு ஜோம் பண்ணி என்ன ஒரு பிரயோஜனம் இல்லையே, நான் மனம் திரும்பலையேன்னு நீங்கள் தான் உங்கள் தூசியை என்ன செய்யணும், தட்டி விடணும். ஆண்டவர் உதவி செய்வார். நீங்கள் உங்கள் தூசியை தட்ட ஒரு காலடி எடுத்து வைக்கிற போது ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து அதனுடைய 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கழுத்தில் உள்ள கட்டுகளை என்ன செய், சீயோன் குமாரத்தியே அவிழ்த்து விடு. இந்த இடத்துல ஆண்டவர் சீயோன் குமாரத்திட்ட தான் அவிழ்க்க சொல்கிறார். ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தினுடைய கழுத்தில் உள்ள கட்டை யார் தான் அவிழ்க்கணும்? உங்களுக்குள்ள நுகத்தை நீங்க அவிழ்க்கணும். எப்படி அவிழ்ப்பீங்க? அந்த வல்லமையை பெற்றுக்கொள்கிற போது, அந்த பரிசுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிற போது. ஹல்லேலூயா. உங்கள் கட்டுகளை என்ன செய்வீங்க, நீங்க அவிழ்த்து போட்டு. நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம், பரிசுத்த ஆவியான நுகத்தை முறிப்பார்னு இருக்கிறது. இப்போ ஆவியானவர் நுகத்தை முறிக்கிற அனுபவம் இருக்கிறது, மனிதர்கள் கட்டி மனிதர்களை அவிழ்க்கிற அனுபவங்கள் இருக்கிறது லாசருடைய வாழ்க்கையில. ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சீயோன்ட்டு சொல்கிறார், நீ தான் உன் கட்டை அவிழ்க்கணும்பா. ஹல்லேலூயா. உன்னுடைய கழுத்துல இருக்கிற நுகம், அந்த கழுத்துல நுகம் இருக்கிற வரைக்கும் நம்மளால நிமிர முடியாது. ஹல்லேலூயா. இந்த கழுத்துல உள்ள கட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன செய்ய முடியாது, நிமிர முடியாது. ஹல்லேலூயா. உன் தலையை உயர்த்த நீ தான் வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. நீ தான் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எங்கே போனாங்க, எகிப்துக்கு போனாங்க. எகிப்தில் அவங்க முதுகின் மேலே நடந்தார்கள். மோசே என்கிறவரை எழுப்பி ஆண்டவர் ரட்சித்தார். நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா, அசீரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினார். இந்த அசீரிய வல்லமை எப்படிப்பட்டது? எகிப்தின் வல்லமைன்னு சொன்னால் அது அப்படியே அடிமைத்தனத்தில் நம்மளை அவங்க கண்ட்ரோல்லே ஆக்கிடுவாங்க. நம்ம ஃபுல்லும் யாருடைய கண்ட்ரோலில் இருப்போம்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்த கண்ட்ரோலும் யாருடைய கையில்? எகிப்தியருடைய கையில். இவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே அசீரியர்கள், இந்த அசீரிய வல்லமை எப்படிப்பட்டது? நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இதே எஸ்ஐயா 37வது அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், எஸ்ஐயா 37வது அதிகாரம் 36வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்களை வாசிங்க. ஹல்லேலூயா. எகிப்திய அந்த வல்லமைகள் சொன்னால் அடிமைத்தனத்தில் இருக்கும். ஆனால் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவரை நோக்கி ஒரு முறையிடுகிற அனுபவம் இருக்கலாம். ஆனால் அசீரியர்கள் அப்படி இல்லை. அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே உன்னை கைவிட்டுட்டார், நீ என்ன ப்ரேயர் பண்ணாலும் என்ன செய்யாது, கேட்கப்படாது. பாருங்க, அசீரியர்கள் என்ன சொல்றாங்க, ஜாதிகளுடைய தேவர்களில் யாராவது தங்கள் தேசத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்தது உண்டோ? பாரு, நாங்கள் எல்லா இடத்தையும் என்ன செய்கிறோம், நாங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே வருகிறோம். ஒரு தேவர்களுக்கு கூட என்ன செய்ய முடியலை, எங்கள் படைக்கு முன்னாடி நிற்க முடியலை. ஆமாத் அர்பாத் பட்டணங்களின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயிமின் தேவர்கள் எங்கே? அவர்கள் சமாரியாவை என் கைக்கு தப்புவித்தது உண்டோ? நமக்கு தெரியும், சமாரியா ஒரு காலத்தில் ஆண்டவரோடு இருந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்ந்திருந்தாங்க. ஹல்லேலூயா. எருசலேமில் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி சமாரியர்கள் அப்படி கிடையாது. அவர்கள் புற ஜாதிகளோடு கலந்துட்டாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பின்மாற்றத்தில் இருக்கிற அந்த சமாரியாவை என்ன செய்தாங்களா, அசீரியர்கள் பிடிச்சிட்டாங்க. அவங்க அப்போ சமாரியாவில் இப்போ தேவன் கர்த்தர், அங்கே ஆண்டவர் கிடையாது. அங்கே இருக்கிற ஆண்டவரெல்லாம் யாருன்னா வேற ஆட்கள். ஹல்லேலூயா. வேறே தேவர்கள். அதுவும் எல்லாம் என்ன செய்யலை, சமாரியாவை தப்புவிக்கலை. பாரு, நான் பிடிச்சிட்டேன். இந்த ஆமாத் பட்டணத்தை பிடித்தேன், அர்பாத் பட்டணத்தை பிடித்தேன். அங்கே உள்ள கடவுள்களுக்கு எங்களை ஒன்றுமே பண்ண முடியலை. அது மாதிரி தான் இப்போ எசேக்கியா உங்களை நம்ப பண்ணுகிறார். இந்த கர்த்தருக்கும் என்ன செய்ய முடியாது, எங்களை எதிர்க்க முடியாது. அதாவது ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக கூட என்ன செய்ய விடாது இந்த அசீரிய வல்லமை, திருப்ப விடாது. நமக்கு தோணும், நம்ம ஜெபித்து இதுக்கு பதில் வருமா?
நான் இதுக்கு பதிலை பெற்றுக்கொள்வேனா? இல்லை, நடக்காது போல இருக்கு. நம்ம என்னதான் உபவாசம் இருந்தாலும், நம்ம என்னதான் இந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் புலம்பினாலும் நமக்கு என்ன செய்யாது, பதில் வராது போல் இருக்கிற என்கிறதான ஒரு சூழ்நிலையை உண்டாக்குகிற ஒரு வல்லமை தான் என்னது, இந்த அசீரிய வல்லமை. அப்போ வேதம் சொல்லுகிறது, எஸ்ஐயா 52வது அதிகாரத்தில், அசீரியனும் முகாந்தாரம் இல்லாமல் ஒடுக்கினான். ஒரு ரீசனுமே கிடையாது. அவன் இவங்களை ஒடுக்கிறதற்கு ஒரு காரணமும் கிடையாது. ஆனால் அசீரியன் என்ன செய்கிறான், ஒடுக்குறான். அந்த ஒடுக்குதல் எப்படி இருக்குதுன்னா, எவ்வளவோ ஜெபம் பண்ணியும் பதில் இல்லை, எவ்வளவோ வாசம் இருந்தும் அதுக்கு பதில் இல்லை. இந்த அசீரியனின் ஒடுக்கத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், நீ முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு வல்லமை தேவை. ஹல்லேலூயா. உன்னுடைய வல்லமையை நீ தரித்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பணமின்றி மீட்கப்படுவீர்கள். இப்போ நீ அடிமையாக இருக்கிற, ஆனால் நான் என்ன செய்வேன், உன்னை மீட்டுக் கொள்ளுகிறேன். அப்படி ஆண்டவர் அவர்களிடம் சில காரியங்களை சொல்லுகிறார். என்னன்னு சொன்னால், வல்லமையை தரித்து கொள்கிற போது, பரிசுத்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்கிற போது சில மாற்றங்கள் வருகிறது. முதல் மாற்றம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. 52:7வது வசனம். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் வல்லமை வரும்போது, உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் வரும்போது, நீ ஆண்டவருக்கு என்று மாறும்போது, ஹல்லேலூயா, உன்னை ஒடுக்கின எகிப்தியரும் அசீரியர்களும் இல்லாம போவாங்க. உன்னுடைய வாழ்க்கை மாறும். உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்னா, சமாதானத்தை கூறுகிற நற்காரியங்களை அறிவிக்கிற சுவிசேஷகர்கள் உன்னில் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு சமாதானம் வரும். சுவிசேஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே என்ன இருக்கும்னா, சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். ஒரு சமாதானம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும், சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையில் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜாமக்காரர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. 8வது வசனம் சொல்லுகிறது, உன் ஜாமக்காரருடைய சத்தம் கேட்கப்படும். ஜாமக்காரனுடைய வேலை என்ன? தூரத்தில் சத்துரு வரும்போதே ஜாமக்காரன் என்ன பண்ணுவான், உயரமான அலங்கத்தில் இருந்து அதை பார்த்து அறிவிப்பான். நமக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, சத்துரு வாரா, இவ்வளவு படையோட வாரா. அவன் கரெக்டாக சொல்லுவான், இத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், இத்தனை குதிரை இருக்கிறது, இவ்வளவு பலம் சத்துரு இருக்கிறது என்று ஜாமக்காரன் தெளிவாக சொல்லுவான். அப்படிப்பட்ட ஜாமக்காரர்களை ஆண்டவர் எழுப்பார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிற சத்துருடைய போராட்டங்களை ஆண்டவர் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜாமக்காரனை போல, ஒரு ஜாமக்காரன் எப்படி சத்துரு வருவதற்கு முன்பாகவே அதை அறிந்து அதை எதிர்ப்பானோ, அதுபோல சத்துருனுடைய தந்திரங்கள், சூழ்ச்சிகள், பிசாசு உங்களுக்கு விரோதமாய் உருவாக்குகிற தீக்கணைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். ஒரு ஆபத்து வருகிறதற்கு முன்பாகவே ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். உங்க முதுகுல சத்துரு ஏறி போகும்போது அது நடக்காது. உங்க முதுகு வீதியாக இருக்கும்போது அது நடக்காது. தூசி உங்களிடம் இருக்கும்போது அது நடக்காது. ஆனால் நீங்க வல்லமையை தரித்து பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்து தூசியை உதறி உங்கள் கழுத்தில் உள்ள கட்டுகளை எடுத்து போட்டு ஆண்டவருக்கு என்று வரும்போது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாய், சத்துரு உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா சூழ்ச்சிகளையும் ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் என்ன ஆகும்னா, 11வது வசனத்தை வாசிங்க. புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிற ஒரு அனுபவம் வரும். ஹல்லேலூயா. அன்னைக்கு நம்ம அசுத்தத்தை விட்டு ஓடுவோம். ஹல்லேலூயா. முன்பு நமக்கு இருந்த சிறையிருப்பு அன்று நமக்கு அருவருப்பா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சி வரும் உங்கள் வாழ்க்கையில. சத்துனுடைய திட்டங்களை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தேவனோடு நெருங்கி வருவீர்கள். இந்த கோகாத்தின் புத்திரருக்கு தான் இந்த பாத்திரம் சுமக்கிற வேலை இருந்தது. இந்த பாத்திரம் சுமக்கிறவங்க எங்கே இருப்பாங்கன்னா, ஆண்டவருடைய பெட்டிக்கு நெருங்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா. தேவனோடு எப்படி இருப்பாங்கன்னா, நெருங்கி இருப்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பரிசுத்த அந்த பாத்திரங்களை சுமக்க முடியாது. எல்லாருக்கும் அதற்கான அதிகாரம் கிடையாது. தேவனோடு நெருங்கி உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாறும். நீங்க தேவனோடு நெருங்குவீங்க. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. பெட்டியின் பக்கத்துல போவீங்க, அந்த பாத்திரங்களை சுமப்பீர்கள், தேவனுக்கு என்று நீங்கள் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? வல்லமையை தரித்து கொள்ளணும். இப்போது இருக்கிற வல்லமை போதாது. அநேக வேளையில சத்ரு இந்த வல்லமையோடு உங்களுக்கு சத்ருவை என்ன செய்ய முடியல, எதிர்க்க முடியல. அப்போது நாம் வல்லமைக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரோடு வெறுமனே ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, ஒரு வல்லமைக்காக தேவனோடு உறவாடி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. தேவனோடு உறவாடி நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஆண்டவரே, ஒரு வல்லமை தேவை ஆண்டவரே. ஒரு வல்லமை தரித்து கொள்ளுகிற அனுபவம் எனக்கு தேவை ஆண்டவரே. அப்பா, ஒரு வல்லமை தரித்து கொள்ளுகிற அனுபவம் வேணும் ஆண்டவரே. பரிசுத்த வஸ்திரங்களை, அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுகிற அனுபவம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்க தூசியை நாங்கள் உதறணும் ஆண்டவரே. அநேக வேளையில நாங்கள் தூசி, இது இருக்கட்டும், இது இன்பமா இருக்கிறது, இந்த காரியம் நன்றா இருக்கிறது என்று சொல்லி தூசி எங்களோடு வைத்திருந்து தேவனோடு உறவாடு ட்ரை பண்றோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா தூசியை உதற எனக்கு பலனை தாருங்க, என் கழுத்தில் உள்ள கட்டுகளை எடுத்து விட எனக்கு பலனை தாருங்க. எகிப்தியனும் அசீரியனும் ஒடுக்கினது போதும் ஆண்டவரே. அப்பா ரியலவா சந்தனா ரபௌடி ரீத்தனா உடர பலவு ஷிக்கி ரிவில வரவா உத்தராலவர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி கர்த்தரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, உங்க வல்லமை, உங்க வல்லமை ரியவா பாபா சந்தலே ரவி ஓ ரிய சந்தனா ரவல வரவி எகிப்தியனை முறியடிக்கிற வல்லமை, அசீரியனை முறியடிக்கிற ஒரு வல்லமை. ரீடர வாஷல வாவுடர வலவுடரவா இத்தனா ஜைடர அந்தனா ரயிலிருவி உறவல வரவ ஷியரவி. உன் உழைப்பை எல்லா சத்ரு வீணடிக்கிறானா? உன் கையின் பிரயாசங்கள் வீணாக செல்கிறதா? ஓ ஷபா பாபா, உனக்கு ஒரு வல்லமை தேவை. அவருடைய சமூகத்திலிருந்து ஒரு வல்லமை தேவை. ரீஷலா திரா கரா திரி வரா ஓ தீவர வர வரவ ஷியரவி. அசீரிய வல்லமைகள் உன்னை துரத்துகிறதா? அசீரிய வல்லமைகள் உன்னை ஒடுக்குகிறதா? ஓ ரிக்கோ பாபா சந்தலாரவலா திரிக்கோ வரவவ ஷவர வரவா ஊதிக்கோ வரவரவஷி ஓ ஜீலரவலவா. உன்னை ஒடுக்கினவர்களுக்கு அவர்கள் மாமிசத்தை தின்ன கொடுப்பேன் என்று சொன்ன வசனம் உன் வாழ்க்கையில வரும் நாட்களில நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரீடியவ சந்தலாரவா. உன்னை ஒடுக்கினவர்கள் ஒட்கத்தினால நிரப்பப்பட்டு நிந்தையினால் நிரப்பப்பட்டு கர்த்தர் உனக்காக செய்யும் யுத்தத்தை காண்பார்கள். உன்னை வார்த்தைகளினால வேதனைப்படுத்தி உன்னுடைய இருதயத்தை மனமடிவாக்கி உன்னுடைய வாழ்க்கையை கசப்பாக்கி, ஏன் இந்த வாழ்க்கை, எதற்காக நான் வாழ்கிறேன், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா என்று சொல்லி மனமடிவை உண்டு பண்ணின அனுபவங்களை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் காண்கிறார். அவருடைய கரம் அந்த காரியத்தில் தீவிரமாய் கிரியை செய்யும். உறவா சந்தனா ரவலா வீக்கரா விவரவா சந்தனா வீவரவரவரவா ஷியரவரவா வீரி வீரி காரவரவா அதன ஷியரவரவரவி வீக்கரா வீரரவி ஓ ரிக்கரவா. உன் அறையை உறுதிப்படுத்து, உன் ஜெப வாழ்க்கையை உறுதிப்படுத்து. ஓரியவவா சந்தலே வீரவரவரவா ஷியரவா வீக்கரவரவரவரவா ஓ தியாரவி. கர்த்தருடைய சமூகத்துல போராடி ஜெபி, கர்த்தருடைய சமூகத்துல போராடி ஜெபி. சீக்கிரம் ஒரு யாக்கோவை போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, ஆண்டவரே மனிதர்களுடைய ஆசீர்வாதம் வேண்டாம், லாபானின் ஆசீர்வாதம் வேண்டாம், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன், நான் உம்மை விடேன் என்று சொல்லி ரூபால ஹர்ஷவரவி உடைய ஜெப வாழ்க்கை மாறட்டும். ஜீவன வரவ ஷியர வர வரவா வீர வர 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 சந்தனாரவா ஓ ரிக்க வர வர வரவி. ஆவியானவரே, அப்பா இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. வீவர வர 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 ஷியர வர 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 வீக்கர வர 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 ஷியர வர வர விக்க வர 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 வீவர வர 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 ஷீர வர 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 வி ஹௌரிக்க பாபா பாபா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை தரப்போகிறார். வரும் நாட்கள்ல நீங்கள் மாற்றங்களை காண போகிறீங்க. உங்களை ஒடுக்கிற அனுபவங்கள் இனி இராது, இனி இராது, இனி இராது. சத்துரு உங்களை ஒடுக்கிற அனுபவங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரீமா பாபா சந்தலேர பிபி இது ரீடுதிரி விரும்பி ஓரியலவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, துயரத்தின் ஆவிக்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் அவர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆனந்த தைலத்தினால் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். உன்னுடைய வாழ்க்கையின் கசப்புகளை மறக்கும்படியா, ஒரு யோசேப்பு சொன்னது போல, என் வாழ்க்கையின் கசப்புகள் மறக்கும்படி ஆண்டவர் செய்தார் என்று
சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையின் கசப்புகளை அவர் மறக்க பண்ண போகிறார். ஹalleluya. ரிஷி பாபா பாபா, நீ எதிர்பாராத உயர்வுகளை ஆண்டவருடைய வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். ரியலபர விஷயாரவி, நீ நினைத்திராத இடங்களிலிருந்து ஊற்றுகள் உனக்கு திறக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீமரா உஷந்தனாரபா ரீகபா பாபா ரபா ஷேலபரவி இந்தனா ரபா பாபா ஷேலபரவி. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்த்துவோமா? ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த வெள்ளிக்கிழமையிலும் அப்பா உமது பாதத்திலே நாங்கள் காத்திருக்க கிருபை செய்தீரே. நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த இடத்துல கூட்டி சேர்த்துறே. ஆண்டவரே, கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. ஒரு வல்லமையை தரிக்கிற அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, எத்தனை வருடங்களாக நாங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம், எத்தனை வருடங்களாக தேவனை ஆராதிக்கிறோம். ஆனாலும் இன்னும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது அது ஏலியின் சத்தம் என்று நினைக்கிற சாமுவேலை போல நாங்கள் இருக்கிறோம் அப்பா. உணர்வற்று நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில வருவதாக ஆண்டவரே. ஷரவரவலக்கவரவா வீரவரவீர் சத்துரு எங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கி ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் என்று நினைக்கிற போதே ஒன்றுமில்லாமல் ஆண்டவரே ஒரு தூளை போல ஆண்டவரை மிதித்து போகிற அனுபவங்கள் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி போகும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நெருக்கத்திலும் ஆண்டவரே சிறுமையின் அனுபவத்திலும் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வரும் நாட்கள் ஒரு விசாலத்தை காண்பார்களாக. கர்த்தர் அவர்கள் தலைகளை உயர்த்துவீராக. யாருடைய தலைகள் எல்லாம் குனைந்து போயிருக்கிறதோ, யாருடைய தலைகள் எல்லாம் குனைந்து போயிருக்கிறதோ, யாருடைய முதுகில் எல்லாம் சத்துரு மிதித்து செல்லுகிறானோ ஆண்டவரே அப்பா, ஒரு வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில புறப்பட்டு வருவதாக. ஓ ரபா சந்தலே ரவி, மோசையை போன்று சீனாய் மலையின் அனுபவங்களை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஓயாது ஜெபிக்கிற அனுபவத்தை தாங்க. 40 நாள் இரவும் பகலும் மோசே ஓயாமல் ஜெபித்தது போல தேவ சமூகத்துல ஓயாதிருந்து ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி, ஒரு அபஷந்தலே ரவி ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு அபிஷேகம், ரமணா சந்தலே ரவி சிறைசாலையா இருந்தாலும் ஜெபித்து அதனுடைய அஸ்திபாரங்களை அசைக்கிற ஒரு வல்லமை ஆண்டவரே ஜெப வாழ்க்கையில வரும் நாட்களில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய யாத்திரைகளை ஆசீர்வதிங்க, கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.